செல்லமுடன் தேவர்களும் நல்லாசி கூற செல்வமணி வச்சலா வாழ்க நீ அம்மா வாழ்கையும் தவமணி வாழ்க நீ அம்மா வச்சலா நீடூழி வாழ்க நீ அம்மா சகல சௌபாகியவதி ரேவதி தேவி தாயாகி தனி அன்பு தந்திடும் வேளை சகல சௌபாகியவதி ரேவதி தேவி தாயாகி தனி அன்பு தந்திடும் வேளை நினைத்தால வரமீயும் பலராம தேவரே நின் தந்தையாகி வரம் தந்திடும் வேளை வாழ்கையும் தவமணி வாழ்க நீ அம்மா வச்சலா நீடூழி வாழ்க நீ அம்மா சர்க்குணவதியான ருக்மணி தேவி சிற்றன்னையாகி உன்னை சீராட்டும் வேளை சர்க்குணவதியான ருக்மணி தேவி சிற்றன்னையாகி உன்னை சீராட்டும் வேளை சகல புவனம் புகழ் கிருஷ்ண பரமாத்மரே சிறிய தந்தையுமாகி ரட்சிக்கும் வேளை வாழ்கையும் தவமணி வாழ்க நீ அம்மா வச்சலா நீடூழி வாழ்க நீ அம்மா ஜய வீர மாதாவே ஸ்ரீ சுபத்ரா தேவி செல்லமுடன் அத்தையாய் உள்ளமே மகிழவே ஜய வீர மாதாவே ஸ்ரீ சுபத்ரா தேவி செல்லமுடன் அத்தையாய் உள்ளமே மகிழவே பாண்டவ யுவராஜன் பாலனபிமன்யுவே பாசமிகும் அத்தானும் நேசமிகும் வேளை வாழ்கையும் தவமணி வாழ்க நீ அம்மா வச்சலா நீடூழி வாழ்க நீ அம்மா வச்சலா நீடூழி வாழ்க நீ அம்மா இப்பொழுது சொல்லுங்கள் எங்க அடிக்க சொல்கிறீர்களோ போய் சத்தம் செய்யுங்கள் கிடையாது இந்த அபிமன்யு பானமும் தவறுவதா வேணுமென்றால் உன் ஜடையில் உள்ள பூச்சண்டை எடுத்து தண்ணீரில் போடு அடிக்கிறேன் அப்பொழுது தெரியும் நம் பராக்கிரமம் என்ன இவை எத்தனை சொல்ல 2 அப்ப காட்டும் பராக்கிரமத்தை போடுறேன் போடு கண் தெரியுது எனக்கு தெரியும் எனக்கும் தெரியும் நீ ஜெகச்சண்டி இங்க வா இந்த நிலை பார் இந்த நிலை பார்த்து அந்த பழத்தை அடிக்கிறேன் பார் அடி பார்ப்போம்
பிரமாதமோ? இதோ அப்போ இன்னொரு வித்தை காட்டுகிறேன். யாராவது இந்த பழத்தை தலைமேல் வைத்துக் கொள்ளுங்கள். அடிபடாமல் அடிக்கிறேன். என்ன என்ன ஜெகச்சண்டி? அடி பார்க்கிறேன். பயந்து அசைஞ்சிட போற. கண்ணை மூடிக்கோ. ஓ, நான் ஒண்ணு பயந்தோ இல்ல. இதுவா உங்க விளையாட்டு? அத்தை அத்தை, குறுக்க வராதே. எடுத்த பானத்தை இறக்க கூடாது. சபதம். சபதமா? அப்போ நான் விடுவது போல் உன்னால் நுட்பமாய் பானம் விட முடியுமா? ஓ, விட்டு காட்டு. உங்களை விட பிரமாதமாகவே விடுகிறேன். அப்ப கொடிப்படி. அத்தை, என் அம்மாவை போல் திறமையா பானம் விடுவியா? அப்போ வா பின்ன, உங்க அம்மா முன்பே காட்டுகிறேன் என் திறமையை. வா. அம்மா அம்மா, பானம் விடுமா. முதல்ல இதற்கெல்லாம் நீதான் காரணம். வா. சுபத்ரா, சுபத்ரா. கிருஷ்ணா, இந்த வில்லையும் அம்பையும் ஏந்து நிற்கும் போது உன் மகனை சாட்சாத் திரிபுர சுந்தரி போல் இல்லை? என்ன மகனே, பார்த்தாயா உன் மகன் என்ன செய்கிறான் என்று? வத்சலா தலைமேல் கனியை வைத்துக் கொண்டு நிற்கிறான். அதை இந்த வீரன் அம்பால குறி வைக்கிறான். அம்பு குழந்தை மேல் பாய்ந்தார் என்ன ஆகும்? நீதான் அப்படி பயப்படுகிறாயே தவிர என் மகன் எப்பொழுதும் குறித்த வரமாட்டான் மதனி. அத்தை, நீ பயப்படாமல் நில். உன் மூக்கில் படாமல் அந்த நத்தை அடித்து விடுகிறேன். பலே மருமகனே பலே. கிருஷ்ணா, உன் பாண்டவர்கள் 5 பேரின் பராக்கிரமும் சரி, என் மருமகன் அபிமன்யு ஒருவன் பராக்கிரமும் சரி, ஞாபகம் இருக்கட்டும். சுபத்ரா, இப்பேற்பட்ட வீரபுத்திரனை பெற்றதற்கு அண்ணா உனக்கு என்ன வரம் கொடுக்க போகிறார் என்று கேள். கேள் சுபத்ரா, என்ன வரம் வேண்டும் என்றாலும் கொடுக்கிறேன். வத்சலா என் மருமகளானால் போதும். இதை விட எனக்கு வேறு என்ன வரம் வேண்டும் அண்ணா? இதுவும் ஒரு பெரிய வரமா? குழந்தை பிறந்தன்றே உன் மருமகள் என்று எண்ணி விட்டோம். ஏன் ருக்மணி? ஆமாமுக்கா, அதில் என்ன சந்தேகம்? சுகமா சென்று சுபமா வாமா. சுபத்ரா, தர்மராஜாவையும் பீமார்ஜுன நகுல சகாதேவர்களையும் குந்தி தேவியாரையும் திரௌபதியையும் க்ஷேமம் விசாரித்ததாக தனிப்பட்ட முறையில் சொல்லம்மா.